ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஹாப்பி டைம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச சில யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். புதினாவில் நமக்கு வாடாமல் ஒரு 2-3 டேஸ் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா ஒரு நாள்லேயே புதினா இலைகள்லாம் வாடி போயிடும். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையோ இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஜார் இருக்கோ அது மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதில் கொஞ்சம் ஒரு ஆஃப் இதுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த புதினா கட்டு அந்த வேரோட தண்ணியில் படுற மாதிரி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு 2-3 டேஸ்க்கு கூட புதினா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த புதினாவோட எல்லா வேரும் நல்லா தண்ணியில் படுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு அப்படியே வாடாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது நீங்கள் டே டு டே, அதாவது ஒரு 3 டேஸ்க்கு நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அன்னன்னைக்கு தண்ணி மட்டும் மாற்றினா போதும். மற்றபடி உங்களுக்கு கீரை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது புதினான்னு இல்லை, கொத்தமல்லி, கீரை எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் பறித்து ஃப்ரிட்ஜில் வச்சா கூட புதினா சில டைம் வாடி போயிடும். ஸோ இந்த மாதிரி வைக்கிறப்ப நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். தண்ணி மட்டும்தான் மாற்றணும். ஸோ இப்போ இந்த வெயில் காலத்தில் தயிர் நமக்கு சீக்கிரமாகவே புளிப்பாயிடும். அதுக்கு இந்த மாதிரி தேங்காவை சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பீஸ் நீங்கள் தயிர்க்குள்ளே போட்டு வச்சிங்க அப்படின்னா தயிர் புளிப்பாகாமல் இருக்கும். மண் பாத்திரத்தில் வச்சாலும் தயிர் சீக்கிரமாக புளிக்காது. இந்த மாதிரி சாம்பார்லேயோ இல்லை ஏதாவது சமைச்ச உணவுகளில் உப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னா உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு பச்சையாக கட் பண்ணி போடுங்க. அதில் இருக்கிற உப்புத்தன்மை குறைஞ்சிடும். நம்ம நல்லாவும் இருக்கும். ஸோ இனிமேல் சாம்பார்லேயோ இதுலேயோ உப்பு அதிகமாக போயிடுச்சுன்ற கவலை நம்ம பட தேவையில்லை. புளியை ஜாடியில் அப்படியே போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக பிசுபிசுப்பாயிடும். அதுக்கு இந்த மாதிரி அடியில் கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் புளி இந்த மாதிரி போட்டு சேமித்து வச்சிங்க அப்படின்னா புளி உங்களுக்கு கெடாமலும் இருக்கும், புழுப்பூச்சியும் வராமல் இருக்கும். அதோட இயல்பு தன்மையும் அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காயை இந்த மாதிரி படுக்க வைக்காமல் அதோட கண் பகுதி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி சாய்ச்சி வச்சோம் அப்படின்னா நீண்ட நாள் கெடாமல் இருக்கும். இதே மாதிரி பப்பாளி பழத்தையும் வைக்கலாம். ஸோ நம்ம சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக வைக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு. நம்ம கருவேப்பிலையை இருக்கு இல்லையா, அதை இலையை பறிச்சுட்டு இந்த காம்பை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த காம்புகளை வெயிலில் காய வச்சுக்கலாம். இதோட கொத்தமல்லி காம்புகளையும் நம்ம பறிச்சுட்டு வச்சுக்கலாம். இது ரெண்டையும் வெயிலில் காய வச்சுட்டு அதோட 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் தனியா, இது எல்லாத்தையும் வறுத்துட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சாம்பார் செய்யும் பொழுதெல்லாம் 1 டீஸ்பூன் இந்த பவுடர் போட்டிங்கன்னா போதும். நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம அரிசிலாம் இப்போ மொத்தமாக ஹோல்சேலில் நம்ம வாங்கும் பொழுது கொஞ்ச நாளில் சப்போஸ் ஈரம் பட்டுருச்சுன்னா அந்த மாதிரிலாம் இருந்தால் நமக்கு வண்டு வந்துடும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கிளாத் எடுத்துக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் கல்லுப்பை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நம்ம இப்போது கட்டி வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி கட்டி வச்சுட்டு நம்ம அரிசி ட்ரம்குள்ளே போட்டு வச்சா போதும். நமக்கு புழு பூச்சி எதுவுமே வராமல் இருக்கும் அரிசியில். ட்ரை பண்ணுங்கள். க்ரீன் வெஜிடபிள்ஸ் அதோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் லெமன் ஜூஸ் அது மேலே அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சக்கரை டப்பாலெலாம் பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் நிறைய எறும்புகள் வரும். அதுக்கு 2-3 கிராம்பு போட்டு வச்சிங்கன்னா போதும், எறும்புகள் வராமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.